படம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலி ஆர்யாக்காக தான் படம் பார்க்க வந்தேன். பார்த்தா எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக இந்தியாவில் நடந்த நிறையா ஏன்னா ஆர்மி இதெல்லாம் பற்றி எல்லாமே கொலாபரேட்டிவாக சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் மேம், அப்புறம் ஆர்யா சார் இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கூடயும் நாங்கள் சேர்ந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது படம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டர்ஸை வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமாக பண்ணுறாங்க. பட் அதை ரிவீல் பண்ணுறப்ப இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ பண்ணுதா, இந்த கேரக்டர்ஸ்க்கு இவ்வளோ ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம்ல, இது இவ்வளோ தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேரக்டர் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அது வந்து இவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்ல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் மேபி அவங்க ஸ்டண்ட்டு இந்த மாதிரி ப்ராசஸில் இருந்தால் பண்ணலாம் இல்லை. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே க்யூட்டான ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் இது. அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ் டோனில் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி லவ்வபிள் பாயாக ஒரு ஜாலியாக அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் பார்த்துட்டு இந்த மனுஷன் இந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணுவாரா, இந்த அளவுக்கு அது வில்லத்தனங்கன்னு கிடையாது, அது சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. கோவம் வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து அது ஒரு டைமும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. பட் ஆனால் வந்து இது நல்லா இருந்தது பார்க்குறப்ப. லைக் எப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நம்மளை காப்பாற்றுறதுக்காக, இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் அது நமக்கு ரீச் ஆகாமலே இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்களான்னு பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. நைஸ். அவரோட ஆக்டிங் நம்ம நார்மலாக பார்க்குறது. பட் அவரை விட கௌதம் சார் வந்து இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆர்யா சார் வந்து அவருமே நல்லா பண்ணியிருந்தார். பட் கௌதம் சாரோட வந்து இது இன்னொரு வேர்ஷனாக இருந்தது படமாக பார்க்குறப்ப. படம் வந்து நல்லா இருக்குண்ணா. என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து அப்படியே ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட எடுத்து அப்படியே பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா டைரக்டர் வந்து ரியல் ஸ்டோரி தான் இருப்பாங்க, இல்லாட்டி ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இருப்பாங்க. இவங்க வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்து அப்படி எடுத்திருக்காங்க. அது அவர் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். ஸோ அது புதுசாக இருக்குது. நான் துரந்தரையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்கண்ணா. இது வந்து ஒரு துரந்தர் வந்து எங்கேயோ பாகிஸ்தான் எங்கேயோ கூப்பிட்டு போவாங்க. இது வந்து நம்ம இந்தியாவிலேயும் நடக்குது, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. துரந்தர் கௌதம் கார்த்திக் அவர் வந்து வில்லன் ரோலில் செம்மையாக பின்னிட்டார். அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனில் வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணுவார். அது தியேட்டரில் இருக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அது வந்து செம்மையாக இருந்தது. ட்விஸ்ட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த சரத்குமார் ட்விஸ்ட் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். ஏன்னா சரத்குமார் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னார், நானும் அப்படியே விட்டோம் அது அங்கேயே. ஆனால் வந்து சரத்குமார் திரும்பியும் வந்தார். அது செம்மையாக இருந்தது. மிஸ்டர் எக்ஸு உண்மையிலே எக்ஸுக்காக தான் வந்தேன். ஆனால் எக்ஸு பார்த்த மாதிரி இல்லை. உண்மையிலே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அங்கங்கே சின்ன போரிங் இருந்தது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சும்மா ஃபைட்டு சும்மா தெறிக்க விட்டாங்க. நம்ம விஜய் சாந்தி மேடம் பார்த்துப்போம் சின்ன வயசில், அவங்கள பார்த்த மாதிரியே மஞ்சு வாரியர் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. சும்மா பறந்து டிஷ்யூ பண்ணி கலையிலலாம் சொருகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கதையில் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 40+ எங்கள் அம்மாலாம் கூட்டம் வந்து உட்காந்து படம் பார்க்கணும். அவங்களாம் உட்காந்து சும்மா வந்து என்னடா ஒன்றுமே புரியல, இவன் ஓடுறான் எதுக்குடா அப்படின்ற ஒரு மீறி ஒரு கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அதெல்லாம் புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா. துரந்தர படம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன விஷயத்தை எடுத்து உள்ளே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தோமோ என்னன்னா நம்ம எல்லாமே வந்து கதையில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ யங்ஸ்டர் புரிஞ்சு இதாண்டா விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயத்தை பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். இதில் வந்து ஒன்றுமே ஏதோ போகுது ஓகே, இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இவன் வரான், எதுக்குள்ள இதெல்லாம் பண்ணுறாங்கன்றப்போ லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் அன் அவர் படத்தில் தான் விளக்கமே சொல்லிடுறாங்க. இதான் விஷயம் போல் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் கதையில் வந்து மும்முரமாக வேலை பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் பிள்ளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணி தான் நல்லா தோணுச்சு. மற்றபடி மஞ்சு வாரியர் அவங்கள வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி கேரளா வந்து கூட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சாங் குத்துப்பட்டதை போட்டுருக்கலாம். அப்புறம் ரைஸா வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கிளாமரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு சாங் அதை கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லை, சாங் இல்லாத ஒரு குறையாக இருந்தது. ஓகே, ஒன் டைம் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து பார்க்கணும். நாங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுறோம். படம் வந்து நல்லா இருக்குண்ணா. என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து அப்படியே ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட எடுத்து அப்படியே பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா டைரக்டர் வந்து ரியல் ஸ்டோரி தான் இருப்பாங்க, இல்லாட்டி ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இருப்பாங்க. இவங்க வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்து அப்படி எடுத்திருக்காங்க. அது அவர் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். ஸோ அது புதுசாக இருக்குது. நான் துரந்தரையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்கண்ணா.
இது வந்து ஒரு நல்ல இது வந்து ஒரு துரந்தர் வந்து எங்கேயோ பாகிஸ்தான் எங்கேயோ கூட்டு போவாங்க. இது வந்து நம்ம இந்தியாலேயும் நடக்குது, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. துரந்தர் கௌதம் கார்த்திக் அவர் வந்து வில்லன் ரோலில் செம்மையாக பின்னிட்டார். அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனில் வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணுவார். அது தியேட்டரில் இருக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அது வந்து செம்மையாக இருந்தது. ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த சரத்குமார் ட்விஸ்ட் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். ஏன்னா சரத்குமார் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னார், நானும் அப்படியே விட்டோம் அது அங்கேயே. ஆனால் வந்து சரத்குமார் திரும்பியும் வந்தார், அது செம்மையாக இருந்தது. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இந்த ஜானரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இந்த நியூக்ளியர்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க கிளம்பி எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அதான் சொல்கிறாங்க. பர்டிகுலராக சொல்ல போனால் கௌதம் கார்த்திக் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லேடிஸில் வந்து மஞ்சு வாரியர், ரைசா அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. பிரவீன் ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன படம் மாதிரி துரேந்தர் வேற ப்ரோ. துரேந்தர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் இது பண்ணுறது. இது வந்து நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுற விஷயம். துரேந்தர் வந்து ஸ்டோரியே வேற. பாகிஸ்தானுக்குள்ளே போய் அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவார். ஓகேவா, நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது வேறு தமிழில் நம்ம என்கரேஜ் பண்ணோம்ல. துரேந்தர் ஹிந்தியில் வந்ததே நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நல்ல படம் தலைவா மிஸ்டர் எக்ஸ். அவர் நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். குறைகள் இருக்குது, கண்டிப்பாக படத்தில் குறைகள் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் படம். பாலிவுட்டில் நிறைய ஸ்பை படங்கள் பார்த்துருக்கோம். அதில் அந்த படங்கள்லாம் லாஜிக்கே இருக்காது. ஆனால் அதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம் இங்கேயுமே. அந்த வகையில் தமிழில் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நல்ல முயற்சி, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ரைட்டிங்கில் இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்தா இன்னுமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இருக்கும். மேபி பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு பக்காவான படமாக கொடுத்தா மேபி இங்கேயுமே அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ், மிஸ்டர் எக்ஸ்ன்றது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கூட ஆகலாம். கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர். ஏன்னா கௌதம் கார்த்திக் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு நெகட்டிவ் ஷேட் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மனுஷன் வெறுப்பாக இருக்குது அவர் பார்க்குறப்பெல்லாம் படத்தில். அதுதான் படத்தோட பெரிய சக்ஸஸில், அந்த கேரக்டருக்கான சக்ஸஸ். ஸோ அது சாகும்போது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது. அண்ணன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து மஞ்சு வாரியர் மேம் அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆர்யா ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மனுஷன் அவர் ஃபிசிக் ஏற்ற மாதிரி, அவர் லுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அவர் பண்ணும் போதே பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. பட் அதுலேயுமே எனக்கு என்ன குறைனா மனுஷன் நிறைய இடத்துல அடி வாங்கி எழுந்திருப்பார். அதையும் தவிர்த்துருக்கலாம். பழைய படங்களில் மாதிரி வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே ஹீரோ கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி அதையுமே தவிர்த்துருக்கலாம். அதில் ஆமாம், அதில் முடிகிறப்ப அப்படி தான் இருக்கும். அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் பெருசாக அதுக்கப்புறம் அது கொண்டு போகல. பட் அது ஒரே டேரக்டர் தானே, அவரோட டச்சு தான். அது நல்லா இருந்தது. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு கௌதம் கார்த்திக் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தால் அவர் அருண் விஜய் மாதிரியான ஒரு ரோலு அதே மாதிரி நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லலாம் ஆர்யாவுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. கிளைமேக்ஸில் ஆர்யா கௌதம்கான ஃபைட்டு சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. சிஜி ஒர்க்லாம் நல்லாவே இருக்குது. ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அடுத்தடுத்து ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு, அடுத்து என்ன வரும் அப்படின்னு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஃபாரின் லொக்கேஷன்ஸு, அந்த ஃபாரினோட கலர் டோனு அதெல்லாமே டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான படம். மேக்கிங்லேயும் மெனக்கெட்டிருக்காங்க. பட் ரைட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். எப்போதும் அவர் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் தான், புதுசாக எதுவும் இல்லை. புதுசுன்னா கௌதம் கார்த்திக் தான். ஆர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போதும் போல் ஓகே. மியூசிக் சாங்ஸ் பெருசாக இல்லை, பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. சேசிங் ஆக்ஷனாலே சேசிங் தான். ஃபாரின் லொக்கேஷனில் ஒரு சேசிங் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஆனால் ஃபைட்டு அது ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சரத்குமார் அவர் பாதியில் திடீர்னு காணா போயிடுவார், கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. நல்லா பண்ணியிருந்தார் அவரோட ரோலும். சூரியன்லாம் வராரு. நம்ம அந்த அயன் படத்தில் மல்டி கெட்டப்பில் வருவார்ல, அந்த மாதிரி இதில் வந்து அவர் மல்டி கெட்டப்பில் வராரு. கிட்டத்தட்ட அவர் நடித்த பல படங்களோட கெட்டப்பில் வராரு. அந்த வேல் வச்சுக்கிட்டு சூரியவம்சம் கெட்டப்பில். அப்புறம் ஒரு சீனில் வந்து சூரியன் பேர்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படம் ரொம்ப நல்ல படம் சார். படம் இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்குது. ஆங்கில படத்துக்கு நிகரான்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல தொழில்நுட்பம், நல்ல மியூசிக்கு. ஆர்யா ஃபிசிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பொதுவாக சொல்ல போனால் மஞ்சு வாரியர் ஆக்ஷனில் இப்படிலாம் ரொம்ப நாளாச்சு. ஒரு லேடி சண்டை போட்டு பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல சரிசமமான ரோல் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா முழுக்கவே ட்விஸ்ட்டு தான் வச்சுருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு லீடு கொடுத்துருக்குறாங்க. அது வந்தால் தான் என்னென்னு தெரியும்.
தொடர்ச்சியாக வார் சம்மந்தமாக நிறைய படங்கள் வந்து சார் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், அது வேறு இது வேறு. ஆமாம், பட் நல்ல மூவி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரியான நேரத்தில் அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கௌதம் கார்த்திக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சரத்குமார் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கிளைமேக்ஸில் அவங்களுடைய கேரக்டர் நம்மளால் யூகிக்கவே முடியாது. மியூசிக் நல்லா இருக்குது படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு படத்துக்கு அவர் முன்னாடி எஃப்ஐஆர்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு இதுக்கு நிறையா கேப்பு தான். அந்த கேப்பை அவர் ஃபுல் பண்ணிட்டார். புரியலைங்க சார். இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் சார். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி தான். அவங்களுடைய தியாகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்களோட அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்க செய்கிற தியாகங்கள் யாருக்குமே தெரியாது. அவங்களுடைய ரோல் என்னன்னு நம்ம இதில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். சார் அது ஒரு சீசன் மாதிரி தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஹாரர் மூவியாக வரலையா, காஞ்சனால ஆரம்பித்து எல்லாமே வந்தது. ஸோ ஸ்பை வார். ஸோ அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் சார் இந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியாது சார். இது வேறு சார். இந்த ஜோன் வேறு. ரொம்ப நல்ல மூவி. தமிழில் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாம் இது எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கேமரா ஒர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.